வாக்கு எப்படி சொல்றது? நான் ஒரு சாமியாடி, நான் வந்து ஒரு மருளாடியா இருக்கேன். ஆனா எனக்கு எப்படி வாக்கு சொல்றதுன்னு தெரியல. நான் எப்படிங்க வாக்கு சொல்றது? அதாவது எனக்கு எப்படி வாக்கு சொன்னது அப்படிங்கிற முறையத்தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். எனக்கும் ஒரு காவல் தெய்வம் தான் அருள் கொடுத்துச்சு. அந்த தெய்வம் எனக்கு எப்படி அருள் கொடுத்து மருள் கொடுத்து எனக்கு அந்த வார்த்தைகளை எப்படி எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காண்டி ஒன்று பதிவு சொல்ல போறேன். அதாவது குறி சொல்றது 2 வகைப்படும். ஒன்று வந்து நம்ம சுயநினைவே இல்லாமல் குறி சொல்றது. அது வந்து சாமி வந்து முழுசா நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு சொல்லிட்டு அந்த செகண்டே வெளியேறி போயிடும். இன்னொன்று வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சாமி வந்து உங்கள்கிட்ட சொல்லி உங்களை வந்து சொல்ல வைக்கிறது. 2 வகையாக இருக்கு. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என்கிட்ட சொல்லி நம்மகிட்ட சொல்லி எப்படி அதை வாங்கி சொல்றது. இது வந்து என்ன சொல்றது, ஆரம்ப சாமியாடிகள் வந்து இப்படித்தான் குறி சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எடுத்த உடனே சாமி ஃபுல்லா இறங்கி வந்து டக்குன்னு அதுவே சொல்லிட்டு போகாது. மெதுவாக தான் நம்ம அந்த பக்குவத்துக்கு போகிறோம். அதை பற்றி எப்படின்னா, நம்ம முதல்ல வந்து ஒரு சாமி வந்து நம்ம உடம்புல இறங்கிருச்சு அப்படின்னா உடனே வாய் திறக்காது, பேர் சொல்லாது, எதுவுமே சொல்லாது. அது வந்து கொஞ்சம் அப்படி நேரம் சென்று தான் அதோட பேரைய மெதுவாக அது வார்த்தை கம்மியாக சொல்லும், இல்லைன்னா கத்தி சொல்லும், என் பேர் இதாண்டா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது அதோட சொல்லிட்டு நிப்பாட்டி பூசை என்ன இதை கேட்டான்னு சொல்லும். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தான் வாக்கு கேட்குறீங்க, இல்லை உங்கள் குலதெய்வத்தில் வாக்கு கேட்குறாங்கன்னா, ஆனால் அதை சொல்லாது. அது எப்படி சொல்ல வைக்கிறது, நம்மளுக்கு எப்படி அது தோணும் அப்படின்னா, உங்கள் தெய்வத்திலேருந்து முதல்ல அவங்க வந்து ஆப்போசிட் கேள்வி கேட்குறாங்க. எதிர்பக்கத்துல இருந்து உங்கள் தெய்வத்திட்ட இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க. நீ எங்கேருந்து வந்த, இல்லை இவனுக்கு இப்படி இருக்கே, இதை எப்படி நீ சரி பண்ணுவ அப்படின்னு ஒரு வாக்கா கேட்குறாங்கன்னா, அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் வந்து ஒரு எண்ண அலைகள் வந்து உருவாக்கும். தெய்வமே உங்களுக்குள்ள ஒரு எண்ண அலைகளை உருவாக்கும். அந்த எண்ண அலைகளை வந்து தான் நீங்கள் பிடிக்கணும். இப்போ நீங்கள் அவங்க சொல்லும் போது உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று தோணும். அதை வந்து வாக்காக எடுத்து அவங்க முன்னாடி வந்து வைக்கணும். அந்த வாக்கை எடுக்கிறது தான் உங்களோட வேலை. அதாவது தெய்வத்தை வந்து நல்லா முதல்ல எடுத்தவொடனே வாக்கு சொல்ல முடியாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சாமி ஆடுங்க. சாமி ஆடிட்டு இன்னமும் சாமியை வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வாங்க, உடலுக்குள்ளே இறக்குங்க. ஏன்னா அடுத்தடுத்து தான் சாமி இறங்கும். உடனே எடுத்தவொடனே குறி சொல்ல முடியாது. ஏறி நின்றவுடனே எந்த இடம் என்ன சாமி எல்லாத்தையுமே சொல்லினதுக்கப்புறம் சாமி வந்து ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்தோடனே ஒவ்வொன்றா அதுக்கு வந்து அந்த செய்திகளை சொல்ல இல்லைன்னா என்ன அலைகள்ல தான் சாமி வந்து குடியிருக்கும். இல்லைன்னா யாரோ சொல்ற மாதிரி கேட்கும். அந்த சத்தம் வந்து உங்க காதுல வந்து விழுக நீங்க அதை வாக்கா சொல்லுவீங்க. இன்னொன்று உங்க உள்ளுணர்வுல இருந்து ஒரு குரல் எழும்பி அதுவே சொல்ல வைக்கும். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க வந்து வாய் தொலைக்கலைனாலும் அந்த ஏதோ நினைப்பு வரும். உங்களுக்கு ஏதோ நினைக்கிறீங்களோ அதை வாக்கா சொல்லுங்க. அந்த இடத்துல வாக்கு பலிக்கும். உங்க தெய்வம் துடியாக இருந்தா அந்த வாக்கு பலிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பூட்டுக்கட்டு இருக்கு. அந்த சாமிக்கிட்ட வந்து வாய்ப்பூட்டுக்கட்டு எப்படி திறக்கணும்னு வீடியோ போட்டிருக்கீங்க, அதை போய் பாருங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கட்டு எப்படி சாமி திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கட்டு திறந்து சாமி வந்து முழுமையா உங்களுக்கு இறங்கி வாக்கு சொல்லும். இது முக்காலும் சத்தியம். அதுக்கப்புறம் முழுசா உடலை எப்படி இறங்கும், அதாவது சாமி வந்துச்சுன்னா நீங்களே மெய் மறந்துடுவீங்க. என்ன நடந்துச்சு வந்து இறங்கி போற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நினைவு இருக்காது. ஒருத்தங்க நான் சூடத்தை கையில ஏந்திக்கிட்டே ஆடுவாங்க. அவங்க கையை பொக்குளிச்சு போயிருக்காங்க, ஆனால் தெரியாது. ஆனா ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் கை வலிக்குதுன்னு பார்த்தா கையில சூடம் எந்திருப்பாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில தேங்காய் தூக்கி உடைக்கிறது, அந்த மாதிரி மூஞ்சிலெல்லாம் கீரிக்கிறது. அப்புறம் வந்து கருப்பண்ண சாமி ஒருத்தர் சாட்டையெல்லாம் எடுத்து உடம்புல அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டைம் வந்து எந்த வலியுமே தெரியாது. அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் காலில் வந்து வலி ஏற்படும். அந்த வலிகள் வந்து மெதுவாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி முழு உடலை கட்டுப்படுத்துகிற சாமி வேற, பாதியாக கட்டுப்படுத்தி நம்மளை ஆட்கொள்ற சாமி வேற. பாதியாக கட்டுப்படுத்தி ஆட்கொள்ற சாமி வந்து வாக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வாக்கு சொன்னோமோ அது நம்மளுக்கு அப்படியே நினைவில் இருக்கும். ஆனா முழுசா இறங்குச்சுன்னா அந்த வாக்கு வந்து நம்மகிட்ட வந்து இருக்காது. அது கொஞ்சமா தான் அது முழுசா தெரியாது. ஏன்னா சாமி வந்துட்டு அதுவே சொல்லிட்டு அதுவே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சாதாரண ஒரு மனிதனாக தான் நீங்க இருப்பீங்க. இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இவங்க சொல்லிட்டு போனாலும் அந்த குறியை வந்து இவங்க மனநிலைமைக்கு அதாவது உங்களுக்கு வந்து அருள் பாதி மருள் பாதி. உங்களுக்கு அருளும் இருக்கும், மருள்னா உங்க சுயநினைவும் கொஞ்சம் இருக்கும். ரெண்டும் கலந்து தான் சாமிகிட்ட வாக்கு சொல்ல போறீங்க. வேற எதுவும் பதிவு வேணும்னா கீழே கமெண்ட் செய்யுங்க. குலதெய்வத்தை பற்றியும் சரி, சாமியாடிகளை பற்றியும் சரி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.